ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. நாள்தோறும் பகவத்கீதையில் 8வது அத்தியாயம், அதாவது அக்ஷர பர பிரம்ம யோகம் அப்படின்னு இந்த 8வது அத்தியாயத்தில் முதல் 2 ஸ்லோகம் அர்ஜுனனுடைய கேள்விகள். அதற்கு தொடர்ந்து தான் பகவான் பதில் சொல்லிட்டு வராரு. அதில் 3வது ஸ்லோகத்தில் கைவல்யார்த்திகள் எதை உயர்ந்ததாக வச்சுக்கணும், அவங்க கைவிட வேண்டியது என்ன, அவங்களுக்கு கர்மன்றது என்னன்றதெல்லாம் சொல்லிட்டு வந்த பகவான் இப்போ 4வது ஸ்லோகத்தில் ஐஸ்வர்யார்த்திகளுக்கும் பொதுவாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியதையும் சொல்கிறாரு. முதல்ல ஐஸ்வர்யார்த்திகளுக்கானது அதிபூதம் க்ஷரஹ பாவக. அதிபூதம் அப்படின்னா இந்த சப்த ஸ்பர்ஷ, அதாவது இந்த சத்தம், இந்த தொடு உணர்ச்சி, அப்புறம் இந்த ரூபம் உருவம் இருக்கு இல்லையா, இந்த ரசகந்தங்கள், சுவை, நறுமணம், இது போன்ற விஷயங்கள்லாம் க்ஷரஹ பாவக, மாறுதலுக்கு உட்படுவதையே இயற்கையாக கொண்ட இந்த விஷயங்கள். இந்த மாறுதலுக்கு உட்படுவதையே இயற்கையாக கொண்ட புருஷக, இந்த இடத்துல இந்த புருஷகன்றது பிரம்மா, இல்லைன்னா பிரம்மாவுக்கு சமமாக இருக்கக்கூடிய ஒரு தேவதை. அவங்களையே அதிதெய்வமாக கொள்ள வேண்டும். யார்? ஐஸ்வர்யார்த்திகள். ஏன்னா அவங்க வேண்டது செல்வம் இல்லை அது போல் அந்த பொருள் விஷயங்கள் தான் இல்லையா. அவங்க புலன் இன்பத்திலேயே ஈடுபட்டிருக்கிறதுனால இது போன்ற தேவதைகளை அவங்க அதிதெய்வமாக கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அடுத்து பொதுவாக எல்லாருக்கும் சொல்கிறது அதியஜ்ஞக அகமேவ. அதியஜ்ஞகனா யாகத்தால் வணங்கப்படும் தேவதையா அகமேவ, என்னையே கொள்வாய் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. எதனால் எப்படி? ஏன்னா யாகம் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு யாகம் ஒவ்வொரு விதமானது. யாகம்னு செய்கிறதே ஏதானும் ஒரு விஷயம்காக தானே. அப்போது ஒவ்வொரு விஷயத்துக்காக ஒவ்வொரு தேவதையை நோக்கி தானே யாகம் செய்வோம். அப்படி இருக்கக்கூடிய யாகங்களில் வணங்கப்படும் தேவதையா என்னையே வச்சுக்கோன்னு பகவான் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, அத்ர தேஹே, ஏன்னா யாகத்தால் வணங்கப்படும் அனைத்து தேவதைகளுக்குள்ளேயும் அந்தராத்மாவாக நான் இருக்கிறது நான் தான் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. முன்னாடியே நம்ம பார்த்தோம் இல்லையா, ஆத்மா தான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காரு அப்படின்றது. அவர் தான் ஆதாரமாகவே இருக்கார். சூத்ரே மணிகனா இவ, ஒரு மணிகளுக்கு நடுவில் நூல் ஊடுறா போல் நம்ம எல்லாருக்குள்ளேயும் பகவான் இருக்காருன்னு. அப்போ எந்த யாகத்து மூலமாக எந்த தெய்வத்தையை வணங்கினாலும் அந்தந்த தேவதைக்குள்ளே பகவானே அந்தராத்மாவாக இருக்கிறதுனால அதியஜ்ஞக அகமேவ, எந்த யாகத்தாலும் வணங்கப்பட தேவதையா என்னையே கொள்வாய் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. அப்போது கைவல்யார்த்திகளுக்கு சொன்னது என்ன அப்படின்னா இந்த சப்த ஸ்பர்ஷம், இந்த பஞ்சபூதங்கள் பஞ்ச தன்மாத்திரங்கள்லாம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாறுதலுக்கு உட்படுவதையே இயற்கையாக கொண்ட பிரம்மாவோ இல்லை பிரம்மாவுக்கு சமமான மற்ற தேவதைகளை அதிதெய்வமாக கொள்ள வேண்டும் ஐஸ்வர்யார்த்திகள். மற்றபடி பொதுவாக எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, எந்த யாகத்தால் எந்த தெய்வத்தையை வணங்குறாங்களோ அந்த தெய்வத்தையா என்னையே கொள்வாய். ஏன்னா எல்லா தெய்வத்தைகளுக்குள்ளேயும் அந்தராத்மாவாக நானாக இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. தொடர்ந்து என்ன சொல்கிறாரு, கடைசி காலத்தை பற்றி, மரண காலத்தை பற்றி எப்படி அப்போது சிந்தனை இருக்கணும், என்ன செய்யணுன்றதை சொல்கிறாரு. பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.